நம்ம இந்த வாரத்திலிருந்து சரியாக ஈஸ்டர் நாள் வரைக்கும் சிலுவை குறித்ததான உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21 நாளும் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 21 நாள் நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணேன். இந்த 21 நாள் என்ன பேசணும்னு சொல்லிட்டு கெத்செமேனிலேருந்து கல்வாரி சிலுவை கொல்கோதா வரைக்கும் நடந்த சம்பவங்களெல்லாம் எடுத்து பேசலான்னு விருப்பப்படுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏகப்பட்ட ஆர்கியாலஜி பிரகாரமாக, தியாலஜி பிரகாரமாக, ஹிஸ்டாரிக்கல் பிரகாரமாக அநேக பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் கேட்காத சத்தியங்களெல்லாம் நீங்கள் அந்த 21 நாளில் கேட்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட நம்ம சிலுவை தியானத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு வசனம் தான் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு லெட்டர் எழுதும்போது அங்க எப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா கலப்பு மக்கள் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கொரிந்து சபை. இந்த கொரிந்து சபையில அநேக யூதர்களும் இருக்கிறாங்க, அநேக புறஜாதிகளும் இருக்கிறாங்க. புறஜாதியர்கள் என்றால் கிரேக்கர்கள் இந்த இடத்துல குறிக்கப்படுது. இந்த யூதர்கள் எப்பொழுதும் எதை தேடுகிறார்கள் என்றால் அடையாளத்தை தேடுவாங்க. அவங்க வெறுமனே ஒரு வார்த்தையை கேட்டு நம்புற மக்கள் அல்ல. அவங்க ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்தா, ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்தா, ஏதாச்சும் ஒரு இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடந்தா மாத்திரமே தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. ஸோ அதனால யூதர்கள் எதை தேடுறாங்க என்றால் அடையாளத்தை தேடுகிறார்களா. ஒரு அடையாளத்தை நீங்கள் எங்களுக்கு காண்பிச்சிங்கன்னா அப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, நீங்கள் அடையாளத்தை தேடுகிறீர்கள், ஆனால் நான் அடையாளத்தை செய்து காமிக்கிறதுக்காக உங்க சமூகத்தில் வரல. அப்புறம் கிரேக்கர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் மிக ஞானம் படைத்தவர்கள், ரொம்ப இன்டலெக்சுவலான பீப்புள் பாருங்க. அவங்க எதுவுமே எல்லாத்தையும் சயின்டிஃபிக்கலா எல்லாத்தையும் லாஜிக்கா நம்புற ஒரு ஆட்கள் பாருங்க. அவங்க எது தேடுறாங்கன்னு கேட்டால் ஞானத்தை தேடுறாங்க. அவங்க கிட்ட ஞானம் இல்லாமல் ஒரு வெட்டி கதையை பேசவே முடியாது. வெட்டி கதையை நம்புகிற ஆட்கள் அவங்க இல்லை, மெத்த நம்புகிற ஆட்கள் அவங்க இல்லை. அவங்க ரொம்ப அறிவாளிகள், மிகப்பெரிய பிலாசபர்களெல்லாம் இந்த கிரேக்க தத்துவத்திலேருந்து தான் வராங்க, கிரேக்கத்திலேருந்து தான் வராங்க. இந்த அரிஸ்டாட்டலு, சாக்ரீட்டு, பிளாட்டோ, இந்த இப்படியாப்பட்ட பெரிய 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 பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கிரேக் நாட்டிலேருந்து தான் வராங்க. அவங்களுடைய மிகப்பெரிய செல்வமே அவங்களுடைய அறிவு தான். இனி நம்ம பார்க்குற படிப்பு அகாடமின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அகாடமியோஸை உண்டாக்குந்தே அந்த பிளாட்டோ தான், அந்த மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் தான். படிப்புக்காக, அவங்களுடைய நம்பிக்கைக்காக மதத்தை நம்பாமல் அறிவை நம்பினாங்க. அந்த அறிவை நம்புறதுக்காக அவங்க உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்க எதை தேடுறாங்களா? ஞானத்தை தேடுறாங்களா? பவுல் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்க்குற ஞானத்தையும் நாங்கள் பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல. அப்போ கிரேக்கர்கள் தேடுற ஞானத்தையும் பவுல் பிரசங்கம் பண்ண மாட்டாரா? யூதர்கள் தேடுகிற அடையாளத்தையும் பவுல் பிரசங்கம் பண்ண மாட்டாரா? அப்போ அவருடைய பிரசங்கத்துடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பவுலே சொல்றார் கீழே, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். We preach the Christ who crucified. பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். இது மாத்திரம் இல்லை பாருங்க, கீழே 2 வாசிப்பாங்களே, 2 1 கொரிந்தியர் 2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து இருந்தேன். பவுல் என்ன தீர்மானிச்சிருக்கிறார்னா, நீங்க எந்த கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோன்றதை நீங்க சொல்றார். எந்த கிறிஸ்துன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு வெறும் சிலுவை மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் ஊழியங்களை பண்ணார். ஆமாவா இல்லையாங்க? ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்னு ஒன்று இருக்குது. இயேசு போதித்த காரியங்கள், இந்த சர்மன் ஆன் தி மவுண்ட், மலை பிரசங்கம், அப்புறம் இந்த வேதத்தில் அநேக பகுதிகளெல்லாம் இயேசு போதித்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ இயேசுடைய ஊழியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியத்தில் டீச்சிங், கொள்கைகள், அவருடைய ஃபிலாசபி அதெல்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்களை பார்க்குறோம். இவைகள் எல்லாத்தை விட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்குறோம். அப்போ இயேசுவின் வாழ்வு, இயேசுவின் ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய ஐடியாலஜி, அதுதான் அந்த போதனை, இதெல்லாம் இருக்குது. இதைத்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நம்ம பார்க்குறோம். ஆனால்
பவுலுடைய கோர் ஐடியா ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சிக்கணும்? பொதுவாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றியான நல்வாழ்வை பற்றி பேசுவாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை நாம் காண்பிக்க வேணும். இயேசு என்கிறவர், இயேசு கிறிஸ்து என்கிறவர் என்ன செய்தார்? அவர் மிகவும் நல்லவராய் வாழ்ந்தார். அவர் ஏழைகளுக்கு அப்பத்தை கொடுத்தார். இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குறித்த மற்றவர்களுக்கு கொடுக்குற ஐடியா இயேசுடைய வாழ்வு, ஒரு மனுஷன் எப்படி உண்மையாக வாழணும், ஒரு மனுஷன் எப்படி பொய் இல்லாமல் வாழணும், ஒரு மனுஷன் எப்படி சத்தியமாக வாழணும் என்று அப்படியாப்பட்ட காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிப்பார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேற ஒண்ணுமே நீங்க அறிந்திருக்க கூடாது என்று நான் தீர்மானித்திருக்கேன். அறிந்திருக்க கூடாது இந்த சென்ஸ், நீங்க அதை தான் மெயினாக அறிஞ்சுக்கணுன்றார். எத்தனை பேர் புரியுது நான் பேசுற காரியம்? அப்ப இயேசுவின் லைஃபை காட்டிலும், இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்கை காட்டிலும், இயேசு கிறிஸ்துடைய மிராக்கிள்ஸை காட்டிலும் சிலுவையில் ஒரு மாபெரும் சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் என்று பவுல் விருப்பப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அஃப்கோர்ஸ் உண்மைங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை காட்டிலும் இயேசுடைய மரணம் மிக அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ பவுலுடைய எம்பசைஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒய் பால் ஆல்வேஸ் எம்பசைஸ் த க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் த கிராஸ். கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தை ஏன் பவுல் பிரகடனப்படுத்தினார் அல்லது எம்பசைஸ்னா எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஆழமாய் அதை குறித்து மாத்திரமே தான் பவுல் பேசுறார். ஏன் அதை பேசினார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவது காரியம் crucifixion இஸ் a centrality of the Christianity அல்லது ஹார்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துடைய மைய பகுதியே அல்லது இறுதியமே என்னன்னு கேட்டா சிலுவையின் மரணம். கிறிஸ்தவத்துடைய மையமே எதுங்க? சிலுவை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமே, இயேசு கிறிஸ்து மறிக்காம மாத்திரம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மறிக்கல, சிலுவையில் மறிக்கல. இயேசு கிறிஸ்து ஒரு மகானை போல இந்த பூமியில் வாழ்ந்து முதிர்ந்த வயசு வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல போதனையை பண்ணிட்டு இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு புனிதராக ஆகிட்டு இருப்பார். ஆமாவா இல்லையாங்க? ஒரு புனிதராக ஆகிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி நம்ம ஏதோ ஒரு மூலையில் வரலாறாக பச்சிருப்போம். அந்த காலத்தில் யாரோ ஒரு மகான் வாழ்ந்தாராங்க, புத்தாவை போல காந்தியை போல இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி மரித்திருந்தார் என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா இயேசு யூத மதத்தில் பிறக்கிறார். உண்மையா? உண்மை. இயேசு கிறிஸ்து யூத கலாச்சாரத்தை பின்பற்றினார். உண்மை. இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தினாரா? உண்மை. இயேசு கிறிஸ்து யூதர்கள் செய்கிற சடங்குகள் எல்லாமே அவர் செய்தார். பண்டிகைகளை அவர் ஆச்சரித்தார். அவர் யூதராகவே வாழ்ந்தார். யூத தேசத்திலே இருந்தார். இஸ்ரவேலை விட்டு வெளியவே வரல அவர். அப்போ அவருடைய வரலாறு யூத யூதத்துக்குள்ளேயே போயிட்டு யூத தலைவனாக தான் இருந்திருப்பார். தவிர இன்னைக்கு நாம் சொல்கிறது போல அவர் உலக ரட்சகர் என்று நம்ம சொல்லவே முடியாமல் போயிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். எப்படி மரிக்கிறார் என்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் மரிக்கிறார். அப்ப அந்த இடத்துல வேதம் என்ன சொல்கிறது என்றால், இவர் யூத குலத்தில் பிறந்திருக்கலாம், யூத தேசத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம், யூத கலாச்சாரத்தை பின்பற்றிருக்கலாம். ஆனா இவருடைய மரணம் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக இவர் மரித்திருக்கிறார். உலக ரட்சகர். He is a savior of the world. உலகத்தை ரட்சிக்கும்படியாய் பூமியில் பிறந்திருக்கிற மேசையா. ஃபேன் வேணுமா? போடுப்பா. ஓகே. அப்போ கவனிங்க தயவு செய்து, இது சாதாரண விஷயம் அல்ல. பவுலியே இந்த சிலுவையை பற்றி எம்பசைஸ் பண்றார் என்றால், சிலுவையின் மரணத்தை பற்றி ஏன் பவுல் இவ்வளோ ரொம்ப ஆழமாய் பேசுறார் என்றால், இந்த சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லைங்க. இந்த சிலுவை இல்லை என்றால் நீங்களும் நானும் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த சிலுவை இல்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த சிலுவை நமக்கு இல்லை என்றால் மீட்பு இல்லை. சிலுவை நமக்கு இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்லை. சிலுவை நம்மளுக்கு இல்லை என்றால் பரலோகத்தில் நம்மளுக்கு இடமே இல்லை. சிலுவை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு பிரிவிலேஜ் இல்லை. நம்ம பேருக்குற புறச்சாதி தான், அந்நியர்கள் தான், கைவிடப்பட்டவர்கள் தான், பாவி தான்,
நரகத்துக்கு பாத்திரவான் தான், தேவனுக்கு சத்ரு தான். இதுதான் நம்முடைய பேர், இதுதான் நம்முடைய பேரா இருந்தோம். அப்படிதான் வேதம் சொல்கிறது. முன்பு தூரமா இருந்தோமா? யாரு நம்ம? தூரமா இருந்தோமா? முன்பு தேவனுக்கு சத்ருவா இருந்தோமா? தேவனுக்கு பகைஞரா இருந்தோமா? அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டோம். இந்த ரத்தம் எங்க சிந்தப்பட்ட ரத்தம்? சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று கொலோசியர் 1:20 நம்ம வாசிக்கிறோம். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு செய்து மறக்கக்கூடாது. ஏன் கிறிஸ்தவம் இந்த குரூசிஃபிகேஷன் ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க? பவுல் ஏன் உயர்த்தி பேசுகிறாங்க என்றால், இயேசுவின் மரணம் சிலுவையில் நடைபெறவில்லை என்றால் இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது, எனக்கு பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு உடைய மரணம் தான் கிறிஸ்தவத்துடைய ஆணிவேறு அச்சாரம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் அதை பற்றி அதிகமாக பேசுகிறார். சரி, குரூசிஃபிகேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஆணிவேறு அச்சாரன்றமே, அந்த ஆணிவேறு அச்சாரம் என்றால் என்ன? அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட்டு, சிலுவையின் மரணம் தான் முதல் நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. ஃபர்கிவ்னஸ் ஆஃப் த சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். எபிரியர் 9 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்களேன். எபிரியர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாருங்க, இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆதி காலத்துல இருந்து போகணும். ஆதியில ஒரு பிரமாணம் இருந்துச்சு. என்ன பிரமாணம் கேட்டா, ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டானா அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னமா? ரத்த சிந்துதல். அதாவது இங்க வாசிக்கிறோம், ரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டா அந்த மனுஷன் வந்து ஆட்டுக்குட்டியை எடுத்துன்னு போடும். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? தேவாலயத்துக்கு எடுத்துன்னு போடும். தேவாலயத்தில் அந்த ஆட்டை பலியிட்டு அதை ரத்தத்தை பிடித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிப்பாங்க. தெளிக்கும் போது தான் இவனுடைய பாவங்கள் என்னாவோ? மன்னிக்கப்படும். அப்போது ரத்தம் ரொம்ப முக்கியம். ரத்தத்துடைய ஐடியாலஜி என்னன்னு கேட்டால், ஏன் ரத்தத்துக்கு பதில் வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாம்னா, ரத்தத்துக்குள்ளே தான் உயிரே இருக்குது. முன்னாடி மனிதன் பொதுவாக என்ன நினச்சிருந்தானா, ஒருவேளை பிரெயினில் தான் உயிரே இருக்குது, மனுஷனுடைய உயிர் இருதயத்தில் தான் உயிரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாக நினச்சி கொண்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க, எதில் தான் உயிர் இருக்குதா? ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குதா. இதை வந்து லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, ரத்தத்தை புசிக்காதீங்க, ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவனே இருக்குதுன்றார். பைபிள் எவ்வளோ ஞானமான ஒரு புத்தகம் பாருங்க. ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை புசிக்காதீங்க. அப்போ நான் ஒரு பாவத்தை பண்ணுறேன், நான் பாவம் பண்ண பின்னாடி என் பாவத்தின் பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியை நான் எடுத்துன்னு போகிறேன். ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு போய் அதை வெட்டுறாங்க. வெட்டினவன ரத்தம் பீச்சுக்குன்னு அப்படியே வெளியே வருது. அதை என் கண்ணால் பார்க்குறேன். கண்ணால் பார்த்தீங்கன்னா நான் யோசிப்பேன், வீட்டுக்கு போனோன்னே தலைக்கறி சேர்ந்து சாப்பிட்டுன்னு நான் யோசிச்சுன்னு இருப்பேன். ஐயோ பாயா போட்டுடணும், அதுவா அப்படி கூட யோசிக்கணுங்கிறானுங்க. வெட்டும் போதே இங்கே சண்டை போட்டுப்பாங்க, எனக்கு 2 காலு, எனக்கு தலை குத்துணும்ப்பா, போட்டியெல்லாம் எனக்கு வந்துடணும். பைத்தியக்காரனுங்க. அது ஏன் சாவுது, அது ஏன் வெட்டுறாங்க, யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் பண்ண பாவத்துக்காக பாவமே செய்யாத ஒரு ஆடு துடிச்சுன்னு அதை அப்படியே ஆடை வெட்டி கீழே விடுவாங்களாம் பாருங்க. அது துள்ளமா, துடிக்கமா, கதறமா, ஒரு சாதாரண நெஞ்சில் ஈர இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பரிதபிப்பான் அந்த ஆட்டுக்காக. ஐயோ எவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் ஒரு டைம் பார்த்துட்டேன் தெரியாமல், குப்பமில் ஆந்திராவுக்கு போயிருக்கும் போது இந்த குப்பமில் அப்படியே பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், வேதனை ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் அந்த சம்பவத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் பார்க்கணும். என்னுடைய பலிக்காக பலியிடுகிற ஆடை அந்த பலியிடுற மனிதன் பார்க்கணுமா? ஏன் பார்க்கணும்னு கேட்டால், அது துடிக்கும் போது இவனுக்கு தோணணும், நான் பண்ண தப்புனால இது சாவுது, நான் பண்ண தப்புனால தான் இது சாவுதுன்னு சொல்லிட்டு தோணணும். 2வது, அந்த ஆடு துடிச்சு செத்துட்டு பிறகு அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போய் தெளிக்கும் போது இவனுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும். என்னன்னு கேட்டால், நான் பண்ண பாவத்துக்கு செத்துச்சு, ஆனால் இந்த ஆடு என் பாவத்தெல்லாம் மறைச்சிச்சு.
இந்த ஆட்டுடைய ரத்தம் என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாச்சுன்னு சொல்கிற அந்த சமாதானத்தை கெடிச்சிட்டு அவன் ரிட்டர்ன் போவான் பாருங்க. இதுதான் ரத்த சிந்துதலுக்கான ஒரு அடையாளமாக இருக்குதாம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒரே தடவை நமக்காக பலியாயே, ஒரே தடவை, ஒன் சாக்ரிஃபைஸ் த்ரூ ஆல் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக, உலகத்துக்கே எல்லாருக்காகவும் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே கொண்டு போனாராம் பாருங்க. வாவ்! மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே கொண்டு போய் நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளார் என்று எபிரியர் 10:19 நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், கிறிஸ்டியானிட்டியுடைய ஆணி வேர் எதுன்னு கேட்டா இந்த சிலுவை. ஏன் சிலுவை என்றால், சிலுவை இல்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீங்க நினைக்கலாம் பாவ மன்னிப்பு அவ்வளவு முக்கியமான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் முக்கியங்க. பாவ மன்னிப்பு இல்லை என்றால் எப்படி ஒப்புரவாகும்? கவனிங்க, தயவு செய்து இங்கே கவனிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். பாவ மன்னிப்பு இல்லை, எப்படி நீங்கள் ஒப்புரவாகுவீங்க? இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அப்பா உங்கள் மேலே கோபமாக இருக்கும்போது அப்பாவை முகத்தை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு விருப்பமே இருக்காது பாரு. எது ஜாஸ்தி வேண்டாம், சிம்பிள். ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, மார்க்ஸ் கார்டு எடுத்துன்னு போய் காமிக்கிறீங்க அப்பா கிட்ட. அப்பா வேலைக்கு போகிற டைமு, அடிக்கிறதுக்கு டைம் இல்லை அவருக்கு. இப்போது பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு சாயந்தரம் வர திக்கு அப்பா வீட்டுக்கு வர திக்கு. அன்றைக்கி பாருங்கள், சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்பா வரத்துக்குள்ளேயே சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. தூங்குறாங்களோ இல்லையோ, அப்பா வரும்போது அவர் கண்ணில் படக்கூடாது. காலையில் டக்குன்னு அப்பா ஏஞ்சிக்கிறதுக்குள்ள ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸை சொல்லிட்டு மடமணி போயிடுது. ஏன்? அவரில் கண்ணில் படுறதில்ல. ஏன்? இத்தனை நாளாக ஓடி கட்டி பிடிச்சின்னு இருந்த ஒரு குழந்தை, அப்பா கிட்ட காசு கொடுப்பா வாங்கி சாப்பிட்றதுன்னு கேட்ட குழந்தை, எனக்கு ஏதோ வாங்கி வரலையான்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் பார்த்துருந்த குழந்தை, இப்போ ஏன் இந்த குழந்தை ஓடி ஒளியுது மறிதுன்னு கேட்டால், இந்த பாவம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தப்பு அப்பா கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது. அதே அப்பா ஒரு அடி அடிச்சுட்டு மறுநாள் பேசினா கூட அந்த குழந்தைக்கு என்ன ஆகிடும்? சமாதானம் ஆகிடும் பாருங்க. ஆனால் அப்பா பேசாமல் இருக்கிறது, அப்பாவை பார்க்காம இருக்கிறது, அது ஒரு வேதனையும் அது ஒரு மனக்குழப்பத்தையும் கொண்டு வருது பாருங்க. அம்மாவா இல்லையா? அதுதான் பாவம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நம்மளை கடவுள்கிட்ட நெருங்க முடியாதுங்க. நடிக்கலாம், ஜெபம் பண்ணுற மாதிரி நடிக்கலாம், சர்ச்சுக்கு வர மாதிரி நடிக்கலாம். ஆனால் ஹோல் ஹார்ட்டடா, முழு மனதா இந்த கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா நம்ம உள்ளே குத்தினே இருக்கும். ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே. தூக்கம் வராமல் போயிடும். சில நேரத்தில் நிம்மதியை நாம் இழந்துடுவோம். ஏன்னா மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே குற்ற உணர்வு தான். கில்ட்டி கான்ஷியஸ் அது ஒரு பயங்கரமான ஒன்றுங்க. ஒரு வேளை இதில் யாராவது மாட்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் நீங்களாம் வெளியே வரணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த குற்ற உணர்வு நம்மளை வாழவே வைக்காது. நம்ம செய்த தப்பு, சில நேரத்தில் இந்த தப்பு பண்ணி ஊறிட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குலாப் ஜாமுன் மாதிரி, அங்கெல்லாம் ஒன்றும் தோணாது. கொலை பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவான் அவெல்லாம். ஏன்னா அவன்கள் இருதயத்தில் சூடுண்டவர்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன? இருதயத்தில் சூடு உண்டவர்கள்னா, சில பேர் பாருங்க, கொதிக்க காப்பியை கடகடன்னு குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க சுட குச்சி சுட போண்டாவா, சரி போண்டாவை சுட அள்ளி போடுவாங்க. போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. சுட சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பொதுவாக சில்லுன்னு சூடாக குடிக்க பிடிக்காதவங்களுக்கு அது ரொம்ப சூடாக இருக்கும். ஆற்றி மொல்லமாக ரொம்ப லேட்டாக குடிப்பாங்க. அப்போது அது பழகிடுச்சுன்னா சூடாக சாப்பிட்டு என்ன ஆகிடுனா நாக்கு மறுத்துடுது பாருங்க. அப்போ எவ்வளோ சூடாலும் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஏற்றுக்குது. அதுபோல தான் பாருங்கள், பாவம் நம்ம ஆரம்பத்தில் பண்ணும்போது அது நம்மளுக்கு மனசாட்சி இருக்கும்போது குற்ற உணர்வாகும். ஆனால் ஒரு பாவத்தை தொடர்ந்து பண்ண அது பாவமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சில பேர் பாருங்கள், வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சொந்த நண்பனே பேசுவாங்க, அவங்க அம்மா பற்றி தப்பாக பேசினாங்க. சாப்பிட்டியாடா? கெட்ட வார்த்தை. எப்படா வந்த? கெட்ட வார்த்தை. எங்கடா போயிடுங்கிற? கெட்ட வார்த்தை. நான் பார்த்துக்கிறேன், ஒரு அப்பா சொந்த புள்ளியை கெட்ட வார்த்தையில் கூப்பிடுங்கிறாரு. ஸோ கெட்ட வார்த்தை அந்த மாதிரி அப்பா பார்த்தியா? ஏன்? அது கெட்ட வார்த்தைன்றதே தெரியாத ஒரு மனுஷனாகிறான். புரியுதா உங்களுக்கு நான் பேசுகிற கருத்து? கெட்ட வார்த்தையே
அது அது அவனுக்கு கெட்ட வார்த்தைன்னே தோண மாட்டேங்குது. அதனால தான் சரளமாக பேசினேக்கிறான். சில பேர் பொய் பாரு, எடுத்துனுக்கெல்லாம் போய் அடுக்குன்னு அடுக்கினே இருப்பான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த எவ்வளோ பொய். ஏன் பொய்ன்றது இவங்களுக்கு வந்து அது அது தப்புன்றதே என்ன பண்ணல, தோணலை. அப்போ இந்த பாவம் என்ன பண்ணுன்னு கேட்டால், நான் சொல்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிற தேவனிடத்துக்கு நெருக்க உங்களுக்கு அது பெர்மிட் பண்ணாது. இப்போது இப்படி சொல்கிறேனே உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கு, பெரிய கல்யாணம். அது வந்து ஒரு மல்டி மில்லினியருடைய கல்யாணம், பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போட்டுன்னு வரவங்களுடைய காஸ்டியூமை பார்த்தா மிக விலையேற பெற்ற ட்ரெஸ்ஸை தான், ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு. அங்கே இருக்கிற அந்த டெக்கரேஷனு, அங்கே இருக்கிற அந்த லைட்டிங்கு, அந்த பேலஸு, இதெல்லாம் பார்க்கும் போதே பிரம்மாண்டத்தை குறிக்குது. அந்த பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த இடத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், இல்லை ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம உண்மையாகவே அது அந்த கல்யாண பேலஸ்குள்ளே போகிற அந்த மனசு நம்மளுக்குள்ளே வரமா? ஆனால் பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் இவங்கெல்லாம் போவாங்க, பார்க்குறீங்களா? அப்படியே என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் போயினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க யார்? பைத்தியக்காரன். ஏன் நான் யார்? பிச்சைக்காரன். ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அங்கே இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துன்னு நம்ம உள்ளே போகவே முடியாது. காரணம் என்ன? நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தகுதி இல்லை இதுக்குள்ளே போகிறதுக்கு. கரெக்டாக இல்லையா? ஐயோ இவ்வளோ ஆடம்பரமான கல்யாணத்தில் நுழையிறதுக்கு தகுதி இல்லை. ரெண்டாவது உள்ளே போனாலே மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க, துணியை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த பயம் வரும். இதுதான் உண்மையாக என்னன்னா, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி என்னுடைய பாவம் அவர்கிட்ட நெருங்க விட மாட்டுன்னு இருக்குது. என்னை ரொம்ப தூரம் என்னை கடவுளுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு. எது அந்த பிளவு? எதனால உண்டானது? பாவத்தினால ஒரு மிகப்பெரிய பிளவு. அப்போது நான் கடவுள்கிட்ட நெருங்கணும்னு ஆசை இருக்குது, கல்யாணத்துக்கு உள்ளே போகணுன்னு ஆசை இருக்குது. அந்த கல்யாணத்துக்குள்ளே இருக்கிற ப்ரிவிலேஜஸ், நல்ல சாப்பாடு, நல்ல டைனிங் செட்டப், இதெல்லாம் பார்க்கணும், அந்த பஃபேலாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என் மேல் வஸ்திரம், நான் போட்டுக்கிற அந்த அழுக்கு துணி, அது உள்ளே போகக்கூடாதபடி என்னை என்ன பண்ணுது? தடுக்குது. கடவுளோட சேரணும், கடவுளோட பழகணும், இந்த வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். அநேக பேர் அப்படி தான் பாருங்கள், பாவத்தை வெறுக்கிறோம். உண்மையாக யாருக்குமே பாவம் செய்யணும்னு பிடிக்கிறது இல்லைப்பா. இஷ்டப்பட்டா சரிங்க, இஷ்டப்பட்டு செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அநேக பேர் சூழ்நிலையினால் பாவம் செய்கிறார்கள். அதுக்குன்னு எல்லாருமே சூழ்நிலை மேலே பழி போடாதுங்க. ரொம்ப வேதனையாக சொன்னால்தான் லைட்டாக போட்டுக்கணும் பிரதர்ன்ற மாதிரி, அதெல்லாம் போய் காரணம் இல்லை. சூழ்நிலைன்றது ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லா மனிதனும் தன் மனப்பூர்வத்தோடு தான் பாவத்தை செய்கிறான். ஆக்சிடெண்ட்டாக யாரோ கோக்கில் கலந்து குத்துட்டானுங்க அப்படின்னலாம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் கேள்விப்பட முடியும். சும்மா அதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ நல்லா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, பாவம் என்பது நாம் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறோம், ஆனால் கட்டுப்பாட்டு இல்லாததுனால, சில நேரத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? பாவத்தை செய்கிறார்கள். அப்போது நான் பண்ணக்கூடாது பாவம், நான் பரிசுத்தமாக வாழணும், கடவுளோடு நெருங்கணும், நான் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்கு பிரியவனாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய மனப்பான்மை, எல்லாருடைய மனநிலை அதுதான் இருக்குது. ஆனால் சரீரம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஆவியை மேற்கொள்ளுது. நம்முடைய சரீரத்தின் இச்சையும் சரீரத்தை விருப்பத்தையும் மனிதன் சில நேரத்தில் அவன் நிறைவேற்றிடுறான். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் முக்கியம் கொடுக்காம போயிடுறான். அதனால தான் இன்னைக்கு அநேக பேர் பாவத்தில் விழுறதுக்கு காரணமாக இருக்கிறது. சத்தமாக ஒரு சொல்லுங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? முதலாவது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? வெறுமனை மன்னிக்கலைங்க, சும்மா மன்னிக்கல. நான் உன்னை மன்னிச்சிடறேன் போ, அப்படி இல்லை. இது சும்மா மன்னிக்கிற காரியம் அல்ல. சின் இஸ் அ கிரேட்டர் திங். பாருங்க, கடவுள் உலகத்தையே வார்த்தையினால படைச்சார். ஆனால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வெறும் வார்த்தை போதாது, சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் மரித்து, ரத்தம் சிந்தி மரித்து, அவருடைய ரத்தத்தினால பாவத்தை மன்னிக்கிறார் என்றால் பாவம் எவ்வளோ சீரியஸான ஒன்று நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அது சும்மா விளையாட்டு இல்லைங்க. சின் இஸ் நாட் அ கேம். விளையாட்டு அல்ல,
அது ரொம்ப சீரியஸான காரியம். பிகாஸ் இட் ஹாஸ் அ கான்சிக்வன்ஸ். பாவத்துக்கு விளைவு இருக்கு, மறந்துடாதீங்க. பாவத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போதிக்கிற ஆள். காரணம் என்னன்னு கேட்டால், பாவம் அது ஒரு விதை போலங்க, விதை போல. வார்த்தை எப்படி விதையோ பாவம் விதை. தயவுசெய்து நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பாவம் எப்படின்னா அது ஒரு கொடுமையானது. எப்படின்னா ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் படைக்கப்பட்டவன் ஆதாம். உலகத்துக்கே ராஜாங்க அவன். கடவுள் எப்படி பரலோகத்துக்கு ராஜாவோ, பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் படிச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்தின் பறவையும் பூமியின் வாழும் ஜீவ ஜந்துக்களை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வாய் என்றார். ஆண்டு கொள்வாய், டொமினியன். சப்டியூர் அண்ட் டொமினியன் என்ன அர்த்தம்? ஒரு ராஜாவுக்கு சொல்லப்படுற அந்த டெர்மினாலஜி தான் இதெல்லாம் பாருங்க. சப்டியூர் பண்ணிக்க, ஆண்டு கொள் என்றார். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கின்றார். எல்லாத்த வெறும் மனிதர்கள் அல்ல, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளும் பூமியில் வாழ்ற எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் பேர் வைன்றாரு. தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தையும் நீ சாப்பிடலாம், ஒன்று மாத்திரம் சாப்பிடாதன்றாரு. தோட்டத்தில் 4 நதி ஓடுது, அந்த 4 நதியும் உனக்கு தான்றாரு. நதிகளுக்கு கீழெல்லாம் தங்க சுரங்க இருக்குது, அதெல்லாம் உனக்கு தான்றாரு. அவ்வளோ ராஜா மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன், அப்படி பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் பாவத்தை பண்ணான். நிலமிடத்தமாச்சு போய் புதருக்குள்ள ஒழிஞ்சிக்கணும். புதருக்குள்ள ஒழிஞ்சுன்னு சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். எவ்வளோ ஒரு வேதனையான ஸ்டேட்டஸ் தெரியுமாங்க அது. அந்த 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 சென்டென்ஸு பயங்கரம். அது ஆழமாக படித்தா வேதனை வந்துடும். கடவுள் எப்படி மனிதனை உருவாக்குறார், அவன் எவ்வளோ அருமையாக இருக்கணும், அவன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா ஆழணும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்று ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பொண்ணு கால் கூட கீழே மண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுற ஸ்லிப்பர்லேருந்து தலையில் மாட்டுற கிளிப்பு வரைக்கும் அவ்வளோ செலவு பண்ணி வீட்டில் ராணி மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ராணி மாதிரி வளர்க்குறீங்க. அவ்வளோ வளர்த்து நல்ல காலேஜில் படிக்க வச்சு பெரிய படிப்பு படிக்க வச்சுன்னு நகை நெட்டு எல்லாம் இந்த கிளாஸாக அந்த புள்ளையை வளர்க்குறீங்க. அந்த பொண்ணு புத்தி இல்லாமல் எவன் கூடயே ஓடிதுன்னு வச்சுக்கோங்களேன். எவன் கூடயே ஓடிது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா ஒரு வழியில் வந்து போது பார்க்கும்போது அந்த பொண்ணை ஒரு கோரமான காட்சியில் பார்க்குறாங்க. ஏழ்மையில் சாப்பிட்றதுக்கு கஷ்டமான ஒரு நிலைமையில், ஒரு தரித்திரமான ஒரு வீட்டில் கந்தல் கோலமான ட்ரெஸ்ஸில் ஒரு தாய் தகப்பன் ராணி மாதிரி வளர்த்த குழந்தைய, ஒரு தாய் தகப்பன் அந்த நிலைமையில் அந்த குழந்தைய பார்த்தா அந்த தாய் தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுவா. அதே போல் அந்த பொண்ணு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ராஜா மாதிரி வளர்த்தாங்க, இன்னைக்கு நான் புத்தி இல்லாமல் ஒன்று பண்ணதுனால என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக மாறிச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா? சரி, மனுஷன் அப்படி பண்ணிட்டான் பாருங்க. மனிதன் செய்த கிரியை அந்த மாதிரி அவன் நிலைமை எங்க ராஜாவின் நிலைமையிலிருந்து எங்கே வந்துட்டான்னு கேட்டா, ஆண்டவரே நான் நிர்வாணியாகிறேன். என்னது பாவம் என்னத்தம்மா பண்ணோம்? உங்கள் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உரிண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடைசியில் துண்டை காணும் துணியை காணும் நான் ஓடி வந்தோன்னே. இது துண்டை காணும் துணியை காணும் இல்லை, நிர்வாணமாக துண்டு துணி கூட இல்லைங்க. மனுஷன் நிலைமை பாவம் அப்படி தான் பண்ணிடும். நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது நான் பண்ணது யாருக்கும். அப்போது எந்த விஷயத்தையும் ரொம்ப நாள் மூடி வச்சுனே இருக்க முடியாதுங்க. அதே போல் கணவர்கள் தெரியாது எந்த விஷயமும் சொர்ணா ட்ரெயினில் யார் தான் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. இல்லாத ஆளே இல்லை அங்கே. எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிய வர ஒரு நாளைக்கு. ஏன்னா பாவம் அதுதான் பண்ணும். பாவம் எப்படி தெரியுமாங்க, ஒரு கர்ப்பிணியான ஸ்திரீயை போலவா. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, பாவமானது கர்ப்பம் தரித்து அது என்ன பண்ணுமா, கடைசியில் பிள்ளையை பெற்றெடுக்குமா. அப்போது கன்சீவ் ஆகும்போது அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் 9 மாதத்தில் கண்டிப்பாக அது தெரிய வரும். 9 மாதம் கூட மூடி மறைக்கலாம், ஆனால் 10ஆவது மாதத்தில் எல்லாருக்குமே தெரியும். அது சந்தோஷம், குழந்தை பிறகுது சந்தோஷம். ஆனால் பாவம் அது போல தான், நம்ம மறைச்சு ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஸோ அதுதான் பாங்க. அப்போ இந்த பாவம் எப்படியாப்பட்டதுன்னா, கடவுளிடத்துலேருந்து என்னை ரொம்ப தொழுவாய் கொண்டு வந்துடும். கடவுள்கிட்ட என்னை நெருங்கவே விடாத ஒன்றாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் கர்த்தர் சிலுவையில் முதலாவது எனக்கு என்ன கொண்டு வந்தான்னு கேட்டால், மன்னிப்பை கொண்டு வந்தார். சத்தமால இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் என் பாவத்தை எல்லாமே மன்னிச்சார். சொல்லுங்க. இல்லை, மன்னிக்காதவங்களெல்லாம் வேண்டாம், மன்னிச்சவங்களுக்கு மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் என் பாவத்தை எல்லாமே மன்னித்தா.
கர்த்தர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். எப்படி மன்னிச்சாரு? உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, நீங்க கொடுத்த காணிக்க தசமமாக பார்த்து அல்ல, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார் பாத்தீங்களா, அந்த மரணத்தை பார்த்து உங்க பாவத்தை மன்னித்தார். காரணம் என்ன? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் பாவத்தை சுமந்தபடியால இன்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என் பாவம் இந்த சிலுவையினால மன்னிக்கப்பட்டதுனால இந்த சிலுவையை பத்தி தான் நான் பேசுவேன். எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. ஆமா, இந்த சிலுவை தான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு பாவி இல்ல, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் என்ன சொல்றாரு? பாவி என்று உன்னை நான் பாராமல் என் பிள்ளையாக உன்னை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? சிலுவையினால தான் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். வாவ். அப்போ இப்ப பாருங்களேன், அந்த பிள்ளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது உண்மைதான், அப்பாவுக்கு குழந்தை மேல கோபமா இருந்தது உண்மைதான். ஆனா அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, சரி மக, இந்த வருஷம் நீ இந்த மாசம் நீ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட, இதை நீ மறுபடியும் பண்ணாது, அடுத்த மாதம் நீ பாஸ் ஆகணும்னு சொன்னேன். குழந்தைக்கு நான் ஃபுல் குஷியாகுது. ஆஹா, அப்பா என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சுட்டானு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுன்னு, இல்லைப்பா நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும், ஆனால் இப்போ சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாப்பா. ஏன்? மன்னிப்பு கெச்ச உடனே சந்தோஷம். நம்மளும் அதே தானே, ஐயோ இதுக்கப்புறம் நான் பாவமே பண்ண மாட்டான்டவர் என்ன மன்னிங்க, ஜோம் பண்ணிட்டு கண்ணு தொடச்சிட்டு வெளியே போகிறது பழைய குருடி கதவை தரடி தான். அப்புறம் அப்போ பாருங்க, பாவம் மன்னிக்கப்படும் போது என்ன பண்ணுது? உள்ளமெல்லாம் பாரம் குறைந்தது பாருங்க. நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூக்கம் வரும். பாவத்தை சுமந்தே இருந்தால் நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது, ஏமாத்திட்டே இருக்காது. ஏன்னா இந்த குற்ற உணர்வு வந்து நம்மளை வியாதிக்குள்ளே ஆக்கிடுங்க, நோய்க்குள்ளே கொண்டு போயிடும், நிம்மதியை கெடுத்துடும், சந்தோஷத்தை கெடுத்துடும். அது மாத்திரம் இல்லாமல் கான்சிக்யூவன்ஸ், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் என்ன ஆகும் நம்மளுக்கு அறுப்பம் பாருங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், மன்னிக்கப்பட்டது ரொம்ப நல்லது. மன்னிக்கப்படும் போது நம்முடைய பாரமெல்லாம் லகுவாய் மாறினது. என் பாரமெல்லாம் குறைஞ்சிச்சு, என் வலியெல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ நான் தைரியமாக ஜெபிக்கலாம். ஏன்? என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ அப்பா வராருன்னு பயப்படணும் நான் எனக்கு அவசியம் இல்லை. அப்பா காலையில் எழுந்ததுக்கு முன்னாடி நான் ஏஞ்சி போயின்னு அவசியம் இல்லை. ஏன்? அப்பா என்ன மன்னிச்சாச்சு. மன்னித்த உடனே நான் அப்பா இடத்துல அன்பை மாத்திரமே பெறுவேன், அவர்கிட்ட இரக்க மாத்திரமே பெறுவேன். காரணம் என்ன? முதலாவது மன்னிப்பை நான் பெற்றுவிட்டேன். அல்லேலூயா. சத்தியத்தை எது சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையினால் நான் மன்னிக்கப்பட்டேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டா மீட்பு. மீட்பு மீட்பு மீட்புன்னா உங்களுக்கு தெரியுமா? சரி, ரட்சிப்புனா என்னன்னா சேவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மலாம் மீட்கப்பட்டோம். முதலாவது பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்டோம், ரெண்டாவது நம்மளாம் யாரு? மீட்கப்பட்டோம். சிலுவை என்ன செய்துச்சுன்னு கேட்டால், நாம் பாவம் செய்ய 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 யாருக்கு அடிமையாக இருந்தோம்னு கேட்டால், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். அதுதான் கொலோசியரில் சொல்லப்படுது, நாம் எல்லாருமே இருளின் ராஜ்யத்தில் இருந்தோமா. எங்கே இருந்தோம்? இருளின் ராஜ், த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். இப்போ பாருங்க, மனுஷனுக்கு பொதுவாக ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. எத்தனை இருக்குங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. இது பொதுவாக நம்ம சொல்ற பைபிள் பிரகாரம். ஆனால் மனுஷன் இப்போ எப்படிங்கிறான்னு கேட்டால், சரீரம் ஆத்மா ஆவியாகிறான், சரீரம் ஆத்மா ஆவியாகிறான். கவனிங்க, சரீரம் வந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டது, இது பூமிக்குரிய ஒன்று. ஆவி வந்து கடவுள் கொடுத்த ஒன்று, அது பரலோகத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிடும். ஆனால் நடுவில் இருக்கிறான் பார்த்தி ஆத்மா, இந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கா நரகத்துக்கான்னு டிசைட் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் த ரியல் மேன்னா உண்மையான மேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற பாருங்களேன். நீங்கள், என் பேர் ராஜா, நீங்கள் வந்து என்ன பார்த்துன்னு இல்லை, என் வீட்டை தான் பார்த்துக்கிறீங்க, என்னுடைய சரீரத்தை தான் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஒரு ஆள் பொதுவாக மரித்து போனாங்கன்னு வச்சுங்களேன், மரித்துட்டு இருப்பாங்க, அவங்க உடம்பு இங்கே தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை விட்டுட்டு போயிட்டியே, செத்து போயிட்டான்னா ஏன்? உடம்பு இங்கே தானே இருக்குது. உடம்பு இங்கே இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு உயிர் இருந்துச்சு பார்த்தியா, அவர் தான் உண்மையான மனிதன். அவர் போயிட்டா இந்த உடம்பை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இது பேர் பாடி. அதனால தான் சொல்லுவாங்க, பாடி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்களா, அந்த ஆளை பேர் சொல்லிட்டு அவர் எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணுறாங்களான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ண போகிறாங்க? இல்லை, பாடி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்களா, அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பாடி ஆயிடுச்சு. அந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லாமே
உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, பேசுகிற பேச்சு, சாப்பிட்ற சாப்பாடு, ஓடுற ஓட்டம், அந்த நடிப்பு, அந்த நாடகம், அந்த சிரிப்பு எல்லாமே காத்து போச்சு. ஐஸு பொட்டி தான், ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பேர் அழுவாங்க, நீங்கள் அழு வச்சுங்கெல்லாம் வந்து சிரிப்பாங்க, நீங்கள் சிரிக்க வச்சுங்கெல்லாம் வந்து அழுவாங்க, அவ்வளோதான். அப்போது இந்த உண்மையான ஆத்துமாகுது பார்த்தீங்களா, இந்த ஆத்துமா மீட்பு பேர் தான் ரட்சிப்பு. ஆத்துமா மீட்பு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ஆத்துமா யார் பாவம் பண்ணதுனால யாருக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னு கேட்டால் பிசாசுக்கு சொந்தமாக இருந்துச்சு, பாவத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு. பாவம் சொன்னது தான் நம்ம செய்துனே இருந்தோம், பிசாசி சொன்னது தான் நம்ம செய்துனே இருந்தோம். மனம் போகிற போக்கில் வாழ்ந்துருந்தோம். சரீரம் சாப்பிடுன்னு சொல்லிச்சு சாப்பிட்டோம், சரீரம் போகணும்னு சொல்லிச்சு போனோம், சரீரம் இது செய்யணும்னு சொல்லிச்சு செய்தோம், சரீரம் சொல்கிறதே செய்திருந்தோம். உலகத்துடைய காரியம் மாத்திரம் தான் பின்பற்றிருந்தோம். நம்மளுக்கு தூக்கம் வருது, நம்மளுக்கு பைபிள் படிக்கணும்னு தோணுது, பைபிள் படிக்கலாம், நாளைக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு தூங்கலாம். அங்கே கல்யாணங்குது, இன்னைக்கு இங்கே சர்ச்சுக்குது, கல்யாணமாக சர்ச்சா, சரீரம் சொல்லணும் கல்யாணம் முக்கியம். ஏன்? அது சொந்தக்காரு கல்யாணம், உன் கல்யாணத்துக்கு அவங்க வந்தாங்க, அது சரீரம் பேசும். அப்போ சர்ச்சா கல்யாணமா, சர்ச்சா கல்யாணமா, கல்யாணம் முக்கியம். அப்போ எதுலலாம் காம்ப்ரமைஸ் ஆகி சரீரத்தின் பிரகாரமான காரியங்களை செய்கிறோமோ, உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறோமோ, சரீரத்துக்கான முக்கியத்துவம் தரமோ, அப்போ நம்ம இன்னும் எதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக வழக்கத்தின் பிரகாரம் வாழ்கிறோம், பிசாசின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்புறம் பாவத்தின் பிடியில் தான் இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு என்ன பண்ணுச்சுன்னா, உங்களை பாவத்திலேருந்து கர்த்தர் மீட்டார். ரட்சிப்பு என்ன செய்துச்சுன்னு கேட்டால், உங்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டார், இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்டு அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க நம்மளை செய்தார். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. எங்க? இருளின் ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல இருந்தோம், இப்போ த கிங்டம் ஆஃப் லைட், இப்படி வச்சுக்கலாமே, கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், கிங்டம் ஆஃப் லைட். இந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்க்கு வந்து பிசாசி தலைவனா இருந்தா, இந்த ஒளியின் ராஜ்யத்துக்கு இயேசு தலைவராக இருக்கிறார். இருளின் ராஜ்யத்துக்கு பிசாசி தலைவர், ஒளியின் ராஜ்யத்துக்கு இயேசு தலைவர். இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேருக்கு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம இருள்ல இல்லை, எங்க இருக்கிறோம்? ஒளியில் இருக்கிறோம். அப்போ நம்ம பேர் என்ன தம்மாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பை பற்றி இவ்வளோ ஈஸியாக சொல்லவே முடியாது. இதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம். ரட்சிப்பை பற்றி இன்னும் அநேக காரியங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிறிஸ்டியானிட்டியோடைய ஆணிவேர் எது? குரூசிஃபிகேஷன், சிலுவையின் மரணம் தான் கிறிஸ்டியானிட்டி ஆணிவேர். அந்த ஆணிவேர் என்ன? முதலாவது பாவ மன்னிப்பு, ரெண்டாவது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பற்றி இன்னும் முடியல, தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.